ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வெனஸ்டே எடுத்த மினி விலாக் தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ராகி கூழ் தான் வச்சுருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுட்டு கூடவே பீக்கங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். இந்த காலிஃப்ளவர் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டு காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு, தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், தேவைக்கப்போ கடல, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம பாதி வேக்காட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கறி மசால், கரம் மசால், மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்துக்குன்றதுனால புளி தண்ணி ஆட் பண்ணேன். உங்களுக்கு இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டமுக்கு நீங்கள் புளி தண்ணியை ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பொரியலுக்கு எப்போவுமே எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயும் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால், கரம் மசால் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா தண்ணி சுண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட பீக்கங்காய் பொரியலும் ரெடி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் போல் கூழ் வச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.